எத்தனையோ தடவை சொன்னேன், உண்மையை சொல்றீன்னு. எங்க என் பேச்ச கேட்டா? பொய் மேல பொய்யா அடிக்கிட்டு போயிட்டே இருந்துட்டா. ஆனா சத்தியமா சொல்ற மீனா, அவ எத்தனை பொய் சொன்னான்னு எனக்கு ஞாபகம் கூட இல்ல. சாரி மீனா, சாரி. பரவாயில்லடி, அவளை விட நீ நல்லா நடிச்சு மெயின்டைன் பண்ற. மீனா ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, என்னன்னு சொல்லுங்க. புதுசா உன்கிட்ட பேச எனக்கு என்ன இருக்கு? உன்னை பத்தின உண்மை எப்ப வீட்டுல சொல்ல போற? என்ன மீனா திடீர்னு வந்து இப்படி எல்லாம் கேக்குறீங்க? வேற என்ன கேட்க சொல்ற? எனக்கு இப்ப எத்தனை மணிக்கு அம்மா இங்க வருவாங்க? நான் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே அவங்க கிளம்பி வந்துருவாங்க. எல்லாரும் வீட்டுல இருக்கிற நேரமா பார்த்து நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். உன் அம்மா எல்லாம் சரியா சொல்லிடுவாங்கல்ல? எதையும் சொதப்ப மாட்டாங்களே? இல்ல, எங்க அம்மா எல்லாம் கரெக்டா சொல்லிடுவாங்க. அதுவும் சரிதான். இதுக்கு முன்னாடி உன் அம்மா நல்லாவே கதை சொல்லிருக்காங்கல்ல? இல்ல, எனக்கு இப்போ ஒரே பயம்தான். என்ன? மொத்தம் ஏதாச்சும் ஏட கூடமா எங்க அம்மா கிட்ட கேட்டா எங்க அம்மா கண்டிப்பா உளறிடுவாங்க. பேசாம எங்க அம்மா வர நேரத்துல மட்டும் வீட்டுல இல்லாம பாத்துக்கோங்களேன். அவர் தான் கண்டிப்பா இருக்கணும். கிறிஷ் உன் அம்மா இங்க விடுறேன்னு சொன்னா அத்தை சும்மா இருப்பாங்களா? வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்க. அவங்களை எதிர்த்து என் புருஷனால மட்டும் தான் பேச முடியும். அவரும் இருந்தாதான் மாமா ஒரு முடிவுக்கு வருவாரு. அவர் கேட்காம மாமா எந்த முக்கியமான முடிவும் எடுக்க மாட்டாரு. அப்படின்ட்டு ஒண்ணு. ரொம்ப நல்ல விஷயம். இந்தியா லெவல்ல நடக்கிற காம்படிஷன் அது. ஆமா ரவி, இது நமக்கு எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமா? தமிழ்நாட்டுல இருந்து செலக்ட் ஆனது 2 ரெஸ்டாரண்ட் தான். நமக்கு இந்த பேர் கிடைச்சதுக்கு முழு ரீசன் நீங்க மட்டும் தான். இது சொல்றதுக்கு எதுக்கு இங்க வர சொன்னீங்க நீத்து?